Praise the Lord. Very good morning. Happy to see you all to this wonderful morning devotion video. இந்த மாதம் முழுவதும் வேதாகமத்திலிருந்து சில பெண்களை குறித்து, அவருடைய குணாதிசயங்களை குறித்து, அவருடைய வாழ்க்கையிலே இயேசு தேவன் எப்படி செயல்பட்டார் என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளும் கூட ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். இந்த இடத்துல பார்க்கிறோம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், இயேசுவும் அவருடைய சீஷர்களும் தாயார்களும் கானா ஊர்ல ஒரு கல்யாண வீட்டுக்கு போறாங்க. அந்த கல்யாண வீட்டுக்கு போகும்போது திராட்சரசம் குறைபட்டு விட்டது. இந்த ஜூயிஷ் ட்ரெடிஷன்ல, யூதர்களுடைய முறைமையில, அவங்க கல்யாணத்துக்கு போகும்போது அந்த மணமகனுடைய வீட்டுல இந்த மாதிரி திராட்சரசத்துக்கோ அல்லது தேவையான ப்ரொவிஷன்ஸுக்கோ குறைவு ஏற்பட்டால் அது மிகப்பெரிய கில்ட்டா பார்க்கப்படும். பினான்சியலி அண்ட் சோசியலி தட் வாஸ் அ கில்ட். அப்படிதான் அந்த கணக்குல பார்க்கப்பட்டுச்சு. அது ரொம்ப குற்றமான ஒரு விஷயமா மாறிடும். இது ஒரு குற்றமான சூழல், ஒரு மோசமான சூழல் அந்த திருமண வீட்டாருக்கு நடைபெறுகிறது. இங்க இந்த இயேசுடைய தாயாகிய மரியாள் அவர்களிடத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்கள் இந்த இடத்துல இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, அட்ரஸ் தி அதர்ஸ் நீட். மற்றவர்களுடைய தேவையை கண்டறிதல். பாருங்களேன், கல்யாண வீட்டுல எல்லாம் பரபரப்பா இருந்திருப்பாங்க, எல்லாம் ஜாலியா இருந்திருப்பாங்க, சொந்தக்காரங்களா பார்த்திருக்கலாம், பேசிருக்கலாம், எல்லாம் ட்ரெஸ்ஸை குறிச்சு கூட ஒருவேளை பேசியிருக்கலாம். ரொம்ப சில சீரியஸான, ஃபன்னியான, ரொம்ப எமோஷனலான கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கோம். ஆனா இந்த கான்வர்சேஷன் மத்தியிலையும் இயேசுவோட தாயாகிய மரியாள் மற்றவர்களுடைய தேவை என்ன என்பதை அறிகிற ஒரு பழக்கம் அவரிடத்துல இருந்தது. அவங்ககிட்ட வந்து சொல்லும் பொழுது அந்த தேவையை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். நாம எப்படி இருக்கிறோம்? மற்றவர்களுடைய தேவையை நம்மால் அறிந்து கொள்ள முடியுதா? அதை அட்ரஸ் பண்ண முடியுதா? வீட்டுல இருக்கவங்களோட தேவையை, அது உங்களுக்கு என்ன தேவை, இப்ப என்ன நீடோட இருக்காங்க, பக்கத்துல இருக்கவங்க என்ன நீடோட இருக்காங்க, சர்ச்சுக்கு வர பிலீவர் என்ன நீடோட இருக்காங்க, இந்த நீடை பார்த்து அவங்களுக்கு உதவி செய்கிற பழக்கம் நம்ம இடத்துல இருக்கிறதா? இதை நம்ம முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். 2வது காரியம் பாங்க, அவங்க சொல்றாங்க, திராட்சரசம் குறைவு விட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். இந்த நீடை சென்ஸ் பண்ணோடனே அவங்க பண்ண 2வது விஷயம் என்ன? அதை போய் இயேசுவிடம் சொன்னார்கள். praying before God. அவர்களுக்கு முன்பாக போய், இயேசுவுக்கு முன்னாடி போய் தேவை என்ன என்பதை அவங்க சொன்னாங்க. நம்ம மற்றவர்களுக்காக, நம்ம தேவைக்காக நம்ம என்ன பண்றோம், சில நேரங்கள்ல நம்ம பார்க்கிறோம். ஆனா அப்படி பார்த்த பிற்பாடு அவருடைய தேவைக்காக நம்ம என்ன பண்றோம்? முதலாவது அவருடைய தேவைக்காக நம்ம இயேசு முன்பாக போய் நிற்கிறோமா? இயேசுட்ட சொல்றோமா, இயேசுவானவரே, இவர்களுக்கு இந்த மாதிரியான தேவை இருக்கிறது. பிறருடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு இருக்கிறதா? உங்களுடைய நண்பர்களுக்காக, உங்களுடைய உறவினர்களுக்காக, உங்களுடைய உடன்பிறப்புக்காக, அவருடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிற பழக்கம் இடத்துல இருக்கிறதா? அப்படி ஒரு பழக்கம் இல்லைன்னா, இன்றையிலிருந்து இந்த மரியாளிடத்துல இருந்து இந்த காரியத்தை கற்றுக்கொண்டு மற்றவருடைய தேவைக்காக நாம் ஜெபிக்கிற பழக்கத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியா பாருங்களேன், இவங்க தேவையை கண்டறிறாங்க. தேவையை கண்டறிந்து அந்த தேவையை இயேசுட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான வேலை பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். 5வது வசனம் சொல்ல இருக்கிறது, அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்கள். My hour doesn't come அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய வேலை இன்னும் வரல. இந்த ஹெவன்லி டைம் டேபிள்னு சொல்லுவாங்க. ஹெவனுக்கு ஒரு டைம் டேபிள் இருக்கு. நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு ஹெவன் ஒரு டைம் வச்சிருக்குங்க. அழகா மரியாதை நீங்க சொல்லியிருக்கலாம், அவங்க வந்து இயேசுவோட தாய் தான், நான் சொல்லிட்டே இருக்கேன், என்னப்பா தேவை அதிகமா இருக்கு, டக்குன்னு போய் அற்புதம் பண்ணுப்பா அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா இயேசு யார் என்பது அவங்களுக்கு தெரியும். சோ திராட்சரசம் குறைவுபட்டதை போய் சொல்றாங்கன்னா இயேசுவால சரி செய்ய முடியும்னு தெரிஞ்சுதான் அங்க போய் சொல்றாங்க. அப்படி சொல்றப்ப அவங்க ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கலாம், என்னப்பா என் பையன் தானே, சொல்றதை கேளு, உடனே இப்ப அற்புதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா சொல்லல, மாறாய அந்த தெய்வீகத்திற்கு ஒரு கணத்தை கொடுத்து என்ன சொல்றாங்க, அவங்க வேலை வரட்டும் வெயிட் பண்ணணும்னு இயேசு சொன்ன பிற்பாடு வேலைக்காரட்ட சொல்றாங்க, அவர் சொன்னபடியே போய் செய்யுங்கள். எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காத்திருக்கிற குணாதிசயம் பாத்தீங்களா? நம்ம சில நேரம் தேவைகளுக்காக ஜெபம் பண்றோம், உடனே கிடைக்கலையே, உடனே அது வரலையே, அது எப்பதான் நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த மரியாள் தேவை திரும்ப வரும் வரைக்கும் காத்திருக்காங்க, அதை ஃபுல்ஃபில் பண்ற வரைக்கும். அது காட்ஸ் டைமிங், ஹெவன்லி டைம் டேபிள் ஒண்ணு இருக்கு, அதுக்காக காத்திருக்காங்க. உங்க வாழ்க்கையிலும் நீங்க மத்தவங்களுக்காக ஜெபிச்ச ஜெபமோ அல்லது உங்களுக்காக ஜெபித்த தேவமோ, நீங்க தேவைகளுக்காக ஜெபிச்சதோ, அது எப்ப கிடைக்குன்னா, ஹெவன் ஒரு டைம் டேபிள் வச்சிருக்கு, ஹெவன்லி ஹவர் இருக்கு, அப்பதான் சந்திக்கப்படும். இந்த மரியாதத்துல இருந்து நான் 3 காரியங்களை கற்றுக்கொண்டோம். ஒன்று, பிறருக்காக நான் அவருடைய தேவைகளை கண்டறிவது, தேவைகளை கண்டிருந்து அதற்காக ஜெபிப்பது, ஜெபித்த பிற்பாடு அதற்காக காத்திருப்பது. இந்த 3 காரியங்களை நம் மரியாதையோட வாழ்க்கையிலிருந்து இந்த காணாவர் கல்யாணத்திலிருந்து கற்றுக்கொண்டோம். தொடர்ந்து இந்த வசனங்களை வீட்டுல தியானிங்க. தேவன் உங்களோட கூட பேசுவாராங்க. Thank you. God bless you and have a great day.